Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நேற்று நேஷனல் அவார்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. முக்கியமாக ஜீவ் பிரகாஷ்மே ஒரு வீடியோலாம் விட்டுருந்தாரு. பார்க்கிங் படத்துக்குமே வந்து அவார்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதை தொடர்ந்து வந்து இந்த பகவன் கேசரி அப்படிங்கிற ஒரு படத்துக்குமே நேஷனல் அவார்டு அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு அந்த விஷயம் வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயமா தெரிஞ்சிருந்தது. நீங்கள் அந்த விஷயம் பார்த்துருந்தீங்களா? அது கீழே நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸுமே வர ஆரம்பிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு நம்மளோட சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கௌரவமாக நம்மளோட படங்கள் அடுத்தடுத்து வாங்குறதுல ரொம்ப ப்ரௌடாக நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக ஜிவி அவர்கள் 2வது முறை வாங்குறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அது கரெக்டாக வர்த்தபிள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வாங்கினவங்க மேலே நிறைய விமர்சனம்லாம் இருந்திருக்கு. ஜிவிக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னு இருக்குல்ல. தனுஷ் ஜிவி இவங்க 2 பேருக்கும் வருஷம் ஒரு அவார்டு எடுத்து வச்சுருங்கடா அப்படின்ற ஒரு கதையாக தான் போயிட்டு இருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாகவும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாத்திக்கு கிடைச்சிருக்கு ஜிவிக்கு. சொல்லி அடித்த மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்தாலே அது வந்து வசூலியும் தாண்டி ஒரு அவார்ட் படமாக அது மாறுதில்ல அப்படின்றத இனிமேட்டு அவங்க மேலே நிறைய பார்வை விழப்போகுது அப்படின்னு சொல்றேன். பிஸ்னஸ்க்காக பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் விருதுக்காக பண்ணுறது சில பேர் தான் இருக்காங்கல்ல. ஸோ ஆனால் வாத்தி எனக்கு தெரிஞ்சு விருதுக்காக பண்ண படம் கிடையாது, கமர்ஷியலாக பண்ண படம் தான். மக்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்றப்போ ஏற்றுக்க வேண்டியதாக ஆகணும். என்னென்னா அது பாசிட்டிவ் தாங்க, அதை எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னொன்று பார்க்கிங், இந்த எப்படி சொல்கிறது, கரெக்டான ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணி கரெக்டான ஒரு இடத்துல சேல் பண்ணணும்பாங்கள்ல, அதுக்கு தகுதியான ஒரு படமாக பார்க்கிங் இருக்குது. இப்போ நேஷனல் அவார்ட்லேருந்து 3 கேட்டகரியில் அந்த படம் வின் பண்ணியிருக்கு. டைரக்டருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எம்எஸ் பாஸ்கர் சார், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சார்லி, எம்எஸ் பாஸ்கர், ராதா ரவி அவர்கள், இன்னும் இந்த மாதிரி நிறைய லிஸ்ட்டில் இருக்காங்க. நிலகல் ரவி சார் அப்படின்னு சொல்லிட்டு நடிப்புக்காக தன் உயிரையும் கொடுக்கக்கூடிய நடிகர்கள் இங்கே நிறைய இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருக்காங்க. ஜாம்பவான்கள், அவங்களுக்கு உண்டான அந்த அங்கீகாரம் இருக்குல்ல. ஸோ எம்எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு வந்து ஏன் இவ்வளோ வருஷமாக தரல அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தாலுமே கூட அவங்களாம் இதுக்காக தான் அவங்க பிறந்திருக்காங்க, நடிக்கிறதுக்காக தான் அவங்களாம் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அந்த அங்கீகாரம் அப்படின்ற அவங்களுக்கான தீனி கிடைக்கல. இந்த நடிப்புக்கு உண்டான அவங்களுக்கு உண்டான அந்த நடிப்புக்கு உண்டான தீனி கிடைக்கல, கரெக்டாக அமைஞ்சுது. அதுக்கான அங்கீகாரம் இதுதான். ஸோ எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி, மற்றற்ற மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். பார்க்கிங் 3 படம் ஜிவி அவர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி என்ன நம்ம படைப்புகளுக்கெல்லாம் பெரிய ஒரு மரியாதை செலுத்திருக்காங்க, நீங்கள் ஏன் அங்கே போய் அவங்கள ட்ரோல் பண்ணிட்டுருக்கீங்க, அதுதான் என்ன விஷயம் அப்படின்றது. பின்னாடி அரசியலா அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. என்ன அரசியல் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது யார் சென்ட்ரல் அப்படின்றது தெரியும். நம்ம பாலையா அவர்களும் யாரோட சப்போர்ட்டர்ஸ் அப்படின்றது தெரியும். ஸோ அப்படி ரிலேட் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே. இங்கே இதனால தான் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லணும்னா ஏகே அவர்கள் பத்மபூஷன் தானே, ஏகே அவர்கள் பத்மபூஷன் வாங்கும் பொழுது அங்கேயும் ஒரு அவார்டு வந்து பாலையாக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதையும் ரொம்ப விமர்சித்தாங்க. ஸோ அதை கடந்து வந்துட்டாங்க. மீண்டும் அவரோட படத்துக்கு அப்படின்றப்ப எங்க தெலுங்குல கண்டிப்பாக அங்கே வந்து ரொம்ப கமர்ஷியல் தான், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் நல்ல படங்களும் அங்கே இருக்குங்க, ஏன் அதை யாரும் பார்க்கல அப்படின்ற ஒரு கோபம் இருக்குல்ல. அது கரெக்டான கோபம் தான். தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் இதை கலாய்க்கல, அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு ஆடியன்ஸுமே இதை வந்து ஏன் இந்த படத்துக்கு தரீங்க, ஏன் இவரோட படத்துக்கு மட்டும் குறிப்பாக கொடுத்துட்ருக்கீங்க. அவங்க அங்கே இருக்கவங்களே அதுக்கு நிறைய ட்ரோல் மெட்டீரியல் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பண்ணிக்கிட்டும் இருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆன படம் ரொம்ப மோசமான படம் கிடையாது, நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அந்த படம் ஜனநாயகன் படமே அங்கே இருந்தால் எடுக்கிறாங்க, அந்த கதை காலத்தை தான் எடுக்கிறாங்க அப்படின்றப்போ ரொம்ப இதெல்லாம் கிடையாது. ஆனால் கமர்ஷியல் இருக்கும் அவரோட படத்தில், வந்து ரொம்ப கமர்ஷியல் எலிமெண்ட்லாம் இருக்கும்ல. ஸோ அதனால் அதுக்கு எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. அது கொடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் தெலுங்குல நிறைய படங்கள் இருக்குல்ல, அவங்களுக்கும் கொடுங்க அப்படின்றத அவங்களோட கோரிக்கையாக இருக்குது. நியாயமான கோரிக்கை தான், அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. சரி, இதில் என்ன நம்மளுக்கு பிரச்சனை, நீங்கள் தமிழில் தான் வாங்கிட்டீங்களாடா, 3+1 4 அவார்டு வாங்கியிருக்கீங்களே, அதுக்கப்புறம் நீங்கள் ஏன்டா எங்ககிட்ட வரீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு எல்லாரும் இப்போ எழுதுறாங்களே. நாங்கள் தான் வரணும், ஏன்னா ஜனநாயகன் படம் அந்த படத்தோட ரீமேக்குன்றாங்க. ஸோ எல்லாத்தோட பார்வையும் இங்கே திரும்புது. இன்னொரு விஷயம், சரி அங்கே அந்த படத்துக்கு கிடைச்சது இல்லை, இங்கே ஜனநாயகனுக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் கில்லி படம் ரீமேக்காக இருக்கட்டும், பத்ரியா இருக்கட்டும், எல்லா படங்களும் ரீமேக் ஆகும் பொழுது அங்கே பண்ண வசூலை விட இங்கே பயங்கரமான வசூல், அங்கே பண்ண நடிப்பை விட இங்கே பயங்கரமான நடிப்பு, அங்கே பண்ண டான்ஸை விட இங்கே பயங்கரமான டான்ஸ். அந்த மாதிரி ஜனநாயகன் படத்தை இன்கேஸ்
நம்ம சொல்கிறது கன்ஃபர்மேஷனாக நம்ம சொல்லலை, ரீமேக்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்குமா அப்படின்னு தான் எல்லோரும் கேட்குறாங்க. கண்டிப்பாக இது வந்து நம்ம 100க்கு 200% வந்து படம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஹெச் வினோத்தோட டிரெக்ஷனில் படம் நல்லாயிருக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. விருது வாங்குமா, அது நேஷ்னல் அவார்டு வாங்குமானா வாங்காது. ஏன்னா அங்கேயே ஒரு அரசியல் இருக்குல்ல, அவரோட அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தால் விஜயோட எத்தனை படங்களுக்கு கொடுத்துருக்கணும். அது இந்த சமீபத்தில் வந்து விஜய்க்கு ஏதாவது ஒரு விருதாக கொடுத்துருக்கும், கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா அவர் பொலிட்டிக்கலில் அவருக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல, அவரோட பாதைன்னு ஒன்று இருக்குது. அதனால் வந்து அங்கே ஒரு சலசலப்பு ஏற்படும். அதனால் ஜனநாயகம் கிடைக்காது. கவலையப்படாதீங்க, நம்ம ஆள் வந்து விருதுக்காக படம் பண்ணக்கூடிய ஆள் இல்லை. நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி அவர் சொல்லுவார்ல, மெசேஜ்லாம் நம்மளுக்கு வராது, நம்ம வந்தோம்னா 4 பேர் அடித்தோமா அப்படியே ஆக்ஷன் சீக்வன்ஸில் வந்தோமா போனோமான்னு இருக்கணும், அதுதான் மக்களுக்கு ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் விஜயோட பார்வையும் இருக்கும். அவரை வச்சு என்ன பிஸ்னஸ்? ஏன்னா அவங்களும் சமூக கருத்து சொல்லுவாங்க. சர்க்காரில் ஒரு மெசேஜ் இருக்குது, மெர்சலில் ஒரு மெசேஜ் இருக்குது, நிறைய படங்கள் மெசேஜோடு இருக்குது. ஆனால் அந்த மெசேஜையும் கமர்ஷியலாக சொன்னால் தான் விஜய் படமாக இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு நேஷனல் அவார்டு வாங்கணும், பத்மபூஷன் வாங்கணும், இந்த மாதிரியான ஆசைகள் இருக்குல்ல. அப்போ விஜய்க்குள்ளேயும் இந்த மாதிரியான ஆசைகள் இருக்கும். இருக்குங்க, அதான் சொன்னேன். நம்ம விகடன் அவார்ட்ஸு, ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸு, இந்த மாதிரி கமர்ஷியலாக கொடுக்கக்கூடிய விஷயங்களை வாங்கிக்கலாம். அதுதான் சொல்கிறேனே, இவருக்குமே ஜனநாயகம் நல்லா இருந்துச்சுன்னா மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவர் நடிப்புக்கு இப்போ நம்ம பாராட்டுவோம். நேஷனல் அவார்டு தரமாட்டாங்க, விஜய்க்கு தரமாட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்டில் சொல்கிறேன். அதனால் அந்த படத்துக்கு கிடைக்காது. ஒருவேளை ஸ்க்ரீன் பிளே கிடைக்கலாம், இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் கிடைக்கலாம், அந்த மாதிரி கிடைக்கலாம். மட்டும் விஜய் அவர்களுக்கு கிடைக்காது, தரமாட்டாங்க. கிடைக்காதுன்றது மீது தரமாட்டாங்க. அதுதான் ஒரு விஷயம். விடுங்க, நம்ம என்ன அதுதான் சொல்கிறோம், நம்ம என்ன விருதுக்காக படம் பண்ணுறோம், மக்கள் மனசுக்கு தானே படம் பண்றோம், அப்படி நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். நேத்து கூட நான் ஒரு மீம் பார்த்திருந்தேன். இங்க வாத்தி அப்படிங்கிற ஒரு படம் வந்திருந்தது தனுஷோட ஆக்டிங்ல. அந்த ஒரு தல காதல சொல்ல அப்படிங்கிற அந்த பாட்டு மட்டும் தான் ஃபேமஸ் ஆச்சு. ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆன போது இந்த ஹீரோயின் செட் ஆகல, கதை வந்து ரொம்ப கலவையான விமர்சனத்தை தான் கலெக்ட் பண்ணியிருந்தது. அந்த படத்துக்கே வந்து இப்போ நேஷனல் அவார்டு தரதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஜி பிரகாஷ் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, தனுஷ் சார் தான் வந்து இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு. இந்த பக்கம் வந்தா பார்க்கிங் படம், அந்த படமும் நல்லா தான் இருந்தது. ஆனா அந்த வருடத்திலேயே நிறைய படங்கள் வந்திருந்தது, விஜய் அவர்களோட ஆக்டிங்லயும் படங்கள் வந்திருந்தது. அந்த படத்தை கூட கம்பேர் பண்ணியிருந்தா விஜயோட படமா இல்ல முன்னணி ஆக்டர்ஸோட படம் நின்னு இருக்கணும் இல்லையா? ஏன் இந்த படங்களுக்கு எல்லாம் வந்திருக்கு, இவங்களெல்லாம் வந்து ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க? இதுக்கே அப்படின்றீங்களே, ஆடுகளம் படத்துல ஒத்த சொல்லால பாட்டு கிடைச்சதுல அதுக்கு எவ்வளவு விமர்சனம் வந்துச்சு தெரியுங்களா? அதை நம்ம பெருமையா எடுத்துக்கக்கூடிய விஷயம். அந்த பாட்டுக்கு டான்ஸ் மாஸ்டருக்கு கொடுத்தாங்க. அதை தாண்டி விஸ்வாசம் படத்துல கண்ணானா கண்ணே பாட்டுக்கு இமான் சார் கொடுத்தாங்க. அதுக்கு விமர்சனம் வச்சாங்க. ஏன்டா எவ்வளோ பாடல்கள்லாம் இருக்குது, இந்த பாடல் ஏன்டா கொடுத்தீங்க அப்படின்னு. ஸோ அது அந்த ஜூரி அவங்களோட விஷயங்கள் அதை விட்டுருங்க. நம்ம என்னன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கான்னு நம்ம பெரிய நம்ம ஆடியன்ஸுக்குள்ள பிரச்சனை இல்லை. விஜய்க்கு ஏன் தரலை அப்படின்றதுக்கும் இங்கே கேள்விக்கும் இடமே இல்லை. ஏன்னா விஜய் அது விரும்ப மாட்டார். விஜய்க்கு அது இப்போதைக்கு தேவையும் இல்லைன்னு வச்சிங்களேன். இப்போ அவரோட பாதையே வேறையாக இருக்குது. அது மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த வெற்றி பாதை தான் அவருக்கு அவார்டு, நேஷனல் அவார்டு, ஆஸ்கர் அவார்டு எல்லாமே அவருக்கு அதுதான். ஸோ அதனால மீண்டும் சொல்கிறேன், விஜய் அவர்கள் விருதுக்காக படம் பண்ணக்கூடியவர் கிடையாது. கருத்து இருக்கும், கமர்ஷியலான கருத்து இருக்கும். அவரை மக்கள் எப்படி ஏற்றுக்கிட்டாங்களோ அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அவரை பார்க்கணும் இல்லையா? ஜனநாயகனையும் நீங்கள் பாலையா படத்தையும் தயவு செஞ்சு கம்பேர் பண்ணிக்காதீங்க அப்படின்றதான் நம்மளோட கருத்து. இன்னும் அஃபீஷியலாக எல்லா அந்த முழு படத்தையும் ரிமேக் பண்ணுறது இன்னும் அவங்க சைட்லேருந்து நம்மளுக்கு வரல. வராதப்போ நம்ம இவ்வளோ தூரம் பேசணுன்றது விஷயமும். இன்னைக்கு கூலி படத்தோட ட்ரைலர் லான்ச் ஈவென்ட் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குது. எஸ்டிஆர் வராரு, கமல் வராருன்னு நிறைய மீம் டெம்ப்ளேட்டாக இருக்கட்டும், இந்த தம்ப்லைன்லாம் பார்க்க முடியுது. என்னென்ன பேச போகிறாங்க, யார் யார் வர போகிறாங்க. ஏன்னா விஜயுமே வந்து வீடியோ காலில் வர்றதாலாம் கேள்விப்பட்டேன். என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாகுது இல்லை? எங்க எப்படி விஜய் மாநாட்டில் அஜித் அவர்கள் வீடியோ காலில் வந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வீடியோ கால் ஈஸியாக போச்சுல. இல்லை, ஏன் இந்த எதிர்பார்ப்பு அப்படின்னா 50வது வருஷம் ரஜினி அவர்களோட இந்த சினிமா பயணத்தில் அப்படின்றனால எல்லாருமே அதை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சன் பிக்சர்ஸ் பெரிய ஐடியா பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. ஏங்க அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடிய விஷயம் தான். ஆனால் இந்த படத்தில் நடித்தவங்க வந்தாலே அதுக்கே பாதுகாப்பு பலமாக கொடுக்கணுங்க. ஏன்னா அமீர் கான் இருக்காங்க, நாகார்ஜுனா இருக்காங்க, சௌபின் இருக்காங்க, உபேந்திரா இருக்காரு. இவங்கெல்லாம் வந்தாலே கிட்டத்தட்ட இவங்களோட ஃபேன்ஸே அந்த ஆடிட்டோரியம் நேரு இண்டோர் ஸ்டேடியம் வந்து ஃபுல்லாயிரும், அதிர்ந்துடும். இன்னும் நிறைய பேர்னா நீங்கள் சொன்ன மாதிரி உலகநாயகன், சிலம்பரசன், தனுஷ், விஜய் அவர்கள்னு வச்சுக்கிங்களேன் வந்தாங்கன்னா எதுக்கு ஆகும் அந்த ஸ்டேடியம். அது இல்லாமல் இப்போதைக்கு விஜய் வந்து இந்த நிகழ்வில் கலந்துக்க மாட்டார். ஏன்னா இப்போ அவரை சுற்றி நிறைய பார்வை திரும்பிடுச்சு. அவர் எங்கே போனாலும் அதுக்குன்னு ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ரஜினி அவர்களே அதை விரும்ப மாட்டார். ஓகே விஜய் பாருங்க,
இனிமேல் மீட் பண்ணுறதா இருந்தால் ஒன்று வீட்டில் மீட் பண்ண போகிறோம், இல்லை வேற எங்கேயா மீட் பண்ண போகிறோம். இந்த நிகழ்வில் வந்து ரஜினி அவர்கள் யாரையும் இன்வைட் பண்ணல, பர்சனலாக பண்ணியிருக்காரு. யாருன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ். அவங்க அண்ணா வருவாங்க, அவங்க ஒய்ஃப் வருவாங்க, ஐஸ்வர்யா வருவாங்க, சௌந்தர்யா வருவாங்க, இந்த மாதிரி வருவாங்க. குறிப்பாக தனுஷோட 2 சிங்கங்களும் வந்து அந்த ஐஃபோனை வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. சன் பிக்சர்ஸை வந்து சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறாங்களோ இல்லையா, இவங்க எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க ஃபேமிலியை தான் ரஜினி அவர்கள் எங்கேனாலும் இன்வைட் பண்ணுவார். இதை தாண்டி வேறு யாரையுமே இண்டஸ்ட்ரி சார்ந்து கூப்பிடவே இல்லை அவர். இது உங்களோட ஈவெண்ட், இது கூலியோட ஈவெண்ட், சன் பிக்சர்ஸ் முடிவு எடுக்கிறதா அப்படின்ட்டு அவங்க கையில் கொடுத்துட்டாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இன்னைக்கு சாயந்தரம் சம்பவம் இருக்குது, அது உறுதி. ஏன்னா அந்த மனுஷன் மைக் எடுத்துட்டாருன்னா நம்ம ரொம்ப நாளாக சொன்ன மாதிரி தான், இந்த நாளுக்காக தான்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி அவ்வளோ கண்டென்ட் குவிய போது. நம்மளுக்கு நாளையிலேருந்து நல்ல கண்டென்ட் தான். நாகார்ஜுனாவோட போஸ்ட் நேற்று அந்த சென்சாரில் வந்து கொடுத்துருக்காங்கடா. ஐயோ எதுக்கு யாரா நீங்கள் திடீர்னு ஒரு கூட்டம் கிளம்பி நாகார்ஜுனாவை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காஞ்சனா படத்தில் லாரன்ஸோட தம்பி வருவார் இல்லை, அந்த தம்பி எடுத்துட்டு இவரை போட்டு மேர்ஜ் பண்ணி, அது அவங்களுக்கு பிடிக்கலையா என்ன? எனக்குமே பர்சனலாக தோன்றது என்னன்னா, இவ்வளோ கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க, ரொம்ப எதிர்பார்ப்போட அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஏன் போஸ்டர்ஸில் அவங்க டிசைன் வந்து ரொம்ப கவனம் செலுத்த மாட்டுறாங்க? ரொம்ப குறையாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ரத்த வளமாக இருக்குது. நாகார்ஜுனா அதில் நடந்து வரார், ரஜினி சார் மேலே இருக்கார். ஆனால் ஏன் அதை அவ்வளோ தூரம் பண்ணணும்? ரோலெக்ஸ்னு ஒரு கேரக்டர் வந்துச்சா, எப்படி காமிச்சாங்க அதை போஸ்டரில் வந்து ரிவீல் பண்ணும்பொழுது அவ்வளோ சூப்பராக இருந்தது. விக்ரமோட ஒவ்வொரு போஸ்டர்ஸ் எடுத்து பாருங்களேன், ஏன் ஜெயிலர் போஸ்டர்ஸ் எடுத்து பாருங்களேன், என்னாச்சு சன் பிக்சர்ஸுக்கு இவங்களே இந்த படத்தை கவுத்துருவாங்க போல அப்படின்ற மாதிரி இவங்க போஸ்டர்ஸில் கவனம் செலுத்தணும். அதில் எங்கேயோ தவற விட்டுட்டே இருக்காங்களோ அப்படின்னு ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்குது. நாகார்ஜுனாவை ஏன்டா இப்படி செய்றீங்க? லோகேஷ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். டேய் நீ கண்டென்ட் பேசிட்டோம் விடுங்க அப்படின்ட்டு லோகேஷ் சைட்லேருந்து இந்த இன்புட்ஸ் கொடுக்குறாங்களா, இல்லை சன் பிக்சர் சைட்லேருந்து இன்புட்ஸ் கொடுக்குறாங்களான்னு தெரியல. பட் இவங்க ஓவராலாக அந்த போஸ்டர் டிசைனிங்கில் கொஞ்சம் தப்பு பண்ணுறாங்க. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர அப்படின்னு முழு வீச்சில் இறங்கின பிறகு ஜனநாயகன் படத்தை பற்றி எந்த அப்டேட்டுமே பெருசாக நம்மளே பேசல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ரீசெண்டாக லோகேஷ் அவர்கள் ஒரு மேடையில் சொல்லியிருந்தாரு, லியோ 2வும் அதுக்கப்புறம் மாஸ்டர் 2வும் கண்டிப்பாக வரும் அப்படின்னு. இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? என்ன சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு, அதுதான் பேசி நினைக்கிறேன். பிஸ்மி சார் எடுத்திருந்தாங்க அந்த இன்டர்வியூவை. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் தான் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லும் பொழுது கூட, நான் லியோ 2 தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க, ஆனால் நான் மாஸ்டர் 2 பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த இன்டர்வியூவில் என்ன சொன்னோன்னா, மாஸ்டர் 2வோட கதையுமே நான் சொல்லியிருக்கேன், லியோ 2வும் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் நல்ல ஒரு ஜேடியை பார்ப்பீங்க, இன்னும் ஜேடியோட கதையை பார்க்கும்பொழுது சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் எனக்கு தினமும் தெரிஞ்சு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காருன்னா மாஸ்டர் 2 மேலே நம்பிக்கையாக இருக்கார் லோகேஷ். ஆனால் நீ தயவு செஞ்சு பண்ணாதே அந்த படத்தை, நம்மளுக்கு சொல்கிறேன் நான். ஏன்னா கூலி இப்போ இன்டர்வியூ போயிட்டுருக்கல, எல்லா இன்டர்வியூவில் உட்காந்து என்ன சொல்கிறாரு, கூலி 2வெல்லாம் நான் பண்ண மாட்டேன், ரஜினி சார் கிடைச்சிட்டாரு, நான் வந்து அவர் இன்னொரு படம் எனக்கு கிடைச்சதுனாலும் இன்னும் பிரம்மாண்டமாக பண்ணுவேன். அப்புறம் ஏன் விஜய் வச்சு மட்டும் மறுபடியும் மாஸ்டர் கூலி 2 பண்ணி தான் ஆகணும், அது எல்சியூவில் இருக்குது, ஏன் மாஸ்டர் 2 அப்படின்னு? விஜய் கிடைச்சாருன்னா மறுபடியும் இன்னொரு படம் பண்ணுங்க, இன்னும் அதோட பிரம்மாண்டமாக இருக்கும்ல. நம்மளாம் கேட்கணுன்னாலும் அதான் கேட்போம், ஏன் மாஸ்டர் போதும். ஏன்னா மாஸ்டரும் வந்து அதுவும் ஒரு மிக்சடான ஒரு ரிவ்யூ தான். அது கோவிட் டைமில் வந்தனால தேட்டரை காப்பாற்றிச்சு, அந்த படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அது ஓரமாக வச்சிருங்க. அப்படி பார்த்தா மாநகரம் 2 நம்ம கேட்போம்ல, அது என்ன படம், மனுஷனோட ஃபஸ்ட்டு படமாக இருந்தாலும் 10 படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படத்தை கொடுத்துச்சு. ஏன் மாநகரம் 2 பண்ணுங்களேன், நாங்களாம் அதுக்கு வெயிட் பண்ண மாட்டோமா? கைதி 2 ஆல்ரெடி நீங்கள் பண்ண தான் போகிறீங்க, இருந்தாலும் மாநகரம் 2 பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு லோகேஷை பிடிக்கும்ல, லோகேஷே ஓகே எனக்கு என்ன வருமோ அதான் பண்ணணுன்னு இருக்குன்னா உங்களோட லிஸ்ட்டில் தானே மாநகரம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துன்னா நிறைய யங்ஸ்டர்ஸோட லைஃப் வரும் இல்லைங்க. ஏன் நீங்களும் ஒரு 4-5 படம் பண்ணதுக்கப்புறம் பெரிய ஹீரோஸை பிடிச்சி நான் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருப்பேன்னா அது பர்சனலாக சொல்கிறேன் அந்த மாதிரி விஷயம். ஏன்னா இன்னும் ஸ்ரீ மாதிரி, ஏன்னா சந்தீப் கிஷன்லாம் இன்னும் பல பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது. அவரை மாநகரத்தில் பாராட்டியிருப்போம், அங்கங்கே நம்ம தெரிஞ்சிருக்குன்னு வச்சுங்க. இப்போ ஜேசன் சஞ்சயோட படம் பண்ணுறாரு, இன்னும் இவரோட அடுத்த படம் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லைஃப் கிடைச்சிட்டு போகுது. அந்த மாதிரி லோகேஷ் தானே நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். பர்சனலாக சொல்கிறேன், உடனே எல்லாருமே வந்து பயங்கரமாக யோசிப்பாங்க. இல்லை சொல்கிறது அதுதான், மாஸ்டர்னா ஒரு மாஸ்டர் போதும், கூலினா ஒரு கூலி போதும். தனியாக படம் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வேறு படங்கள் விஜய் அவர்கள் வச்சு ரஜினி அவர்கள் வச்சு கொடுங்க அப்படின்றத நம்மளோட விருப்பம்.